அனைவருக்கும் வணக்கம். நாம் ஆன்மீகம் என்று சொல்லும்போது முகம் சுளிக்கிறார்கள். கடவுளை காண வேண்டும் என்று சொன்னால் இதற்கு மேல் அப்படித்தான் சொல்லப் போகிறோம். ஆன்மீகம் என்பது கடவுளை குறித்து தான். கடவுளை காண முடியுமா? நிச்சயமாக காண முடியும். எப்போது? இப்போதே இதே இடத்தில் நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் எல்லா மதங்களும் எல்லா சாஸ்திர சமுதாயங்களும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. எல்லா மத கொள்கைகளும் கடவுளை அடைவதே. ஆனால் கடவுளை அடைந்தால் அதனால் நமக்கு என்ன லாபம் என்றால், உங்களுக்கு வெளி உலக இந்த ஆசாபாசங்கள், இந்த உங்களுடைய கார் பங்களா வசதி வாய்ப்புகளெல்லாம் கிடைக்காது. உங்களுக்கு நிம்மதியான வாழ்வு, இருப்பதில் திருப்தி அடைதல், உங்களுடைய அந்த வெறுப்பு, பற்றுதல், இயந்திரத்தனமாக செயல்படுதல் இவையெல்லாம் நீங்கி விடுகிறது. நீங்கள் பிறந்ததனுடைய மர்மத்தை அறிந்து கொள்கிறீர்கள். இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியப்போவது இல்லை. ஆனால் புரியுது. படிப்பவர்களுக்கு சிந்தனை செய்வதே கிடையாது. இதில் சிந்தனைக்கு இடமே கிடையாது. இதன் மீது ஆர்வம் கொண்டவர்களுக்கு இது நிச்சயமாக புரியும். இந்த நேரத்தில் இப்போதே நாம் கடவுளிடம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். கடவுள் என்பது என்ன? கடவுள் என்ற ஒரு நபர் கிடையாது. அவர் உடல் உள்ள மனிதர் அல்ல. ஆனால் அந்த தன்மை, அதாவது கடவுள் உணர்வு எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அது நம்மிடத்திலே பேசுமா என்றால் பேசும். நம் மனதின் மூலமாக பேசும். மனதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். மனம் என்பது 3 நிலைகள் இருக்கிறது. இப்போது நான் பேசிக்கொண்டிருப்பது முதலாவது நிலை. இது உணர்வு மனம். அடுத்ததாக இதற்கு அப்பால் இருப்பது இரண்டாவது மனம். அது சப்கான்ஷியஸ் ஆழ்மனம். மூன்றாவது இருப்பது அன்கான்ஷியஸ். அது மயக்க உணர்வு. அங்கே போனால் நாம் திரும்பி வர முடியாது. கடைசி எல்லை அது நமக்கு இப்போ தேவையில்லை. நாம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நுகர வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் இரண்டாவது மனதிலே இருந்து எல்லாவற்றையும் பெறலாம். அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. அதை சொன்னால் யாருமே உங்களுக்கு அக்கறை இல்லையே. இப்போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நான் இந்த யூடியூபிலே ஒருவர் பேசினார். ஒரு புகழ்பெற்ற சினிமா டைரக்டர், நடிகர். அவர் பன்முக வித்தகர். எல்லோருக்குமே தெரிந்த மனிதர் தான் அவர் சினிமாக்காரர்களுக்கு ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் அந்த மனிதர் சொன்ன ஆன்மீக கருத்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. காரணம், ஒரு சினிமாவிலிருந்து ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறார், ஆன்மீகத்தை உணர்ந்து இருக்கிறார் என்னும்போது அது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அவர் மனித சமுதாயத்தை விட்டு மேம்பட்டு இருக்கிறார். இதை நான் கணித்து சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர் ஒளியை கண்டுவிட்டேன் என்றார். அது உண்மையாக இருக்கும். பல ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகுதான் அவர் கண்டிருக்கிறார். நான் என்னை உணர்ந்து விட்டேன் என்றார். ரைட். அவர் 4வது ஸ்டேஜ் வரலும் வந்திருக்கிறார் என்பது என்னுடைய கணிப்பு அல்ல, அதான் உண்மை. அதுக்கு மேல் சில வேலைகளை செய்து நாம் முக்தி அடைய வேண்டும். இந்த 4வது எல்லா ஞானிகளும் 4வது வரையில் தான் இருக்கிறார்கள். அது தெளிவாக சொல்லக்கூடிய வல்லமே அவர்களுக்கு இருக்கிறது. சொல்வன்மை, அதாவது செய்யுளாகவே ஏற்றிருக்கிறார்கள். சித்தர்கள் எல்லாம் மேம்பட்டவர்கள். ஆனால் நம்ம மக்களுக்காக அவர் எதுவுமே செய்யலை. சித்தர்கள் அவங்க சாதாரண விளக்கமாக எதுவுமே சொல்லவில்லை. அவர்கள் சுயநலவாதிகளாகவே இருந்து சென்றிருக்கிறார்கள். எத்தனை பாட்டு 18 சித்தர் சொல்கிறாரு. ஏதாவது அது உங்களுக்கு விளக்க முடியுமா? நான் விளக்குறேன்னே, அந்த அளவுக்கு விளக்க முடியுமா உங்களால்? இல்லை.
உங்களுடைய மனதை நாம் எப்படி இப்போது நம்ம என்னுடைய சொல் என்னவென்றால், உங்கள் மனதை எப்படி செயல்படுத்த வேண்டும், மனதினுடைய போக்கு என்ன, அதான் மனம்தான். எல்லாவற்றிற்கும் காரணமே மனம்தான். இந்த மனதை எப்படி நாம் கையாள வேண்டும், இதன் மூலமாகவே தான் நாம் இறைவனை அடைய முடியும். இப்போதே பேசலாம். இறைவன் என்பது எங்கேயோ இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் உடன்பட்டால் இதே இடத்தில் உங்களுடைய அந்த நிலை மாறிவிடும். அதுதான் சொல்கிறது. அதுக்கு தியானம் செய்யணும், தியானம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் தியானம் செய்யணும், முடியலன்னா விட்டுருங்க. அதுக்காக வேறு வழியில் போகலாம். நம்ம என்ன, நம்முடைய மனம் மறைய வேண்டும், அதாவது மனம் அடங்க வேண்டும், அவ்வளோதான். மனம் என்பது என்ன, நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். மனம் என்பது என்ன, வெளி உலக அறிவு தான் மனம். நம்முடைய எண்ணங்கள், அதாவது நம்ம செய்கின்ற அந்த செயல்களினுடைய தாக்கம், செயலுடைய தொகுப்பு, அது எண்ணமாகி அது மனமாகிறது. மனம் எங்கே இருக்கிறது என்றால் மூளையில் நிலை கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மூளை தான் ஹெட்குவார்ட்டர். மனம் அங்கிருந்து தான் நம்முடைய நினைவு இதெல்லாம் வருது. அப்போது அந்த மனம் செயல்படுறதுக்கு நமக்கு மனம் செயல்படுவதற்கு மூளை தேவைப்படுகிறது. அதாவது அதுக்கு உயிரிக்க சக்தி தேவைப்படுகிறது. அது நம்ம செயல்படுவது எப்படி என்றால் நம்முடைய இயக்கத்தின் மூலமாக. இந்த மனம் எல்லாமே நம்ம மனசில் தான் பதிய வச்சிருக்கிறாரு. மனசுக்கு அதான் சொல்லியிருக்குண்ணே, 5 சக்திகள் உண்டு. என்னென்ன சக்தி என்பது தெரியும். மனதுக்கு நல்ல மனம், கெட்ட மனம், ஞாபக சக்தி, கற்பனா சக்தி, தூக்கம் கூட மனம் சம்மந்தப்பட்டது தான். தூக்கம் வரலன்னா உங்கள் மனதிலே ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த அர்த்தம். அதையெல்லாம் நீக்கினால் எப்படி உங்களுக்கு ஒரே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்தில் தூக்கம் வர வைக்க முடியும். நான் சொல்லுகிறேன். என்னுடைய போதனைகளை நீங்கள் கேட்க மறுக்கிறீர்கள். இந்த யூடியூப் சகோதரர், அதாவது இந்த யூடியூபிலே நம்முடைய தமிழ் ஆக்கத்திலே தமிழ் பிரிவு சேர்ந்தவர், நான் என்னவோ எனிமிட்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அதை பிளாக் பண்ணுறேன். இதை வெளியிலே கொண்டு வரவில்லை. நான் எல்லா விதமான சாமியார்களையும் சந்தித்து இருக்கிறேன், அவர்களுக்கு சவால் விட்டிருக்கிறேன். ஆகினால் இதை நான் தற்பெருமைக்காகவோ என்னுடைய சுய நலத்துக்காகவோ சொல்லவில்லை. பொதுவாக நம்முடைய தமிழ் சமுதாயம் மேம்பட வேண்டும். அதற்காக அவர்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். இப்போது இந்த தமிழ் சமுதாயமே பேராசை எதனால் ஏற்படுகிறது என்றால் காமத்தினால் ஏற்படுகிறது. இந்த பேராசையினால் மூழ்கடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நம்முடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் இதில் அடக்கம். ஆட்சி அதிகாரத்தை பிடித்தால் நமக்கு எல்லா சொத்து சுகம் எல்லாம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். நினைக்கட்டும், அது அவருடைய இது. ஆனால் ஆன்மீகத்தில் அது ஒத்து வராது. ஆன்மீகத்தை அடையும் போது நம்முடைய இயல்பான இந்த நிலை மாறிவிட்டு இருக்கும். நான் இப்போது பேசுகிறேன் என்றால் உங்களோடு நான் இந்த நிலையில் இருக்கிறேன், அடுத்த நிலைக்கும் செல்லுகிறேன். அது என்னுடைய சர்வீஸ், என்னுடைய அனுபவத்தை பொறுத்தது. எல்லோருமே நீங்கள் முக்தி அடைய வேண்டும் என்றால் நாம் உணர வேண்டும். அந்த டைரக்டர் சொன்னேன், அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏனென்றால் அவரை நான் நேரில் கூட சந்திக்க ஆசைப்படுகிறேன். அவர் இன்னும் செல்ல வேண்டும். ஒரு சினிமா துறையிலிருந்து இது பேசுகிறார் என்றால் வரவேற்கத்தக்கது, பாராட்டக்கூடியது. எந்த சினிமாக்காரரும் இதுபோல் அவரை போல் ஹார்ட் ஒர்க் செய்திருக்க முடியாது. ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன்னால் அவர் இந்த கடினமான உழைப்பின் மூலமாகவே அவருக்கு வயிற்றில் ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது. அவர் கெட்ட பழக்கத்தை பயன்படுத்துவது கிடையாது, மது அருந்துவது கிடையாது, மற்றும் பீடி சிகரெட் எதுவுமே கிடையாது. நல்ல ஒழுக்கமான மனிதர். அவருக்கு வயிற்றிலே ஏற்பட்டால் இதை நான் அவரை பார்க்கவில்லை, அவர் சொல்லவில்லை. இந்த
ப்ராக்டிஸ், அதாவது இந்த ஆன்மீக பயிற்சியின் மூலமாக சில ப்ராக்டிஸ் செய்யும்போது தவறுதலாக அது ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் தகுந்த குரு அவருக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் தன்னாலேயே அவர் அறிந்துவிட்டிருக்கிறார். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால் உனக்கு தெரியுமா என்றால் எனக்கு தெரிந்துதான் இதை நான் சொல்லுகிறேன். சும்மா ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் இது தெரியாத, இல்லை பிஹெச்டி. இப்போது நம்முடைய இந்த சமுதாயத்தை பீடித்து இருப்பது என்னவென்றால் சினிமா மோகம். சினிமா தான் மனதை மயக்கி மற்ற கெட்ட வழியிலே செலுத்த பயன்படுகிறது. நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்கான், ஒன்றுமே இல்லைன்னா அவனுடைய மனதில் சாக்கடை தான் இருக்கிறது. ஆகினால் இதெல்லாம் தெளிவாக விளக்க நான் முற்படுகிறேன். எனக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். மனதை எப்படி அடக்க முடியாது, அடக்காது இருக்கிறது எப்படி? அடக்காத இருந்த மனம் அடக்காத அதை நம்ம அடிமைப்படுத்தினா எல்லா விதமான விளக்கங்களும் எல்லா விதமான சந்தேகங்களுக்கு இடமில்லாமல் எல்லாம் உங்களுக்கு தெளிவாகும். நாம் கடவுளிடம் பேசலாம். இது உண்மை. இதை நீங்கள் புரிந்து கொண்டு என்னை ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், லைக் செய்ய வேண்டும். அதான் இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.